அஞ்சாவது ஐடியா கிரவுண்டில் ஃப்ரீ செமி வல்லம் சோலாஸ் பிசஸ் திருவையாறு. டாஸ் வின் பண்ணது சோலாஸ். பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஓவர் மேட்ச் முதல் ஒரு பவர் பிளே. திருவையாறு அணிலேருந்து ஓப்பனிங் பேராக காஜா மற்றும் அரவிந்த். சோலா பாய்ஸ்லேருந்து முதல் ஓவர் கூட நீ போல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஐயர் ரைட் ஆஃப் ஓஸ்ட்லேருந்து ஸ்ட்ரைக்கில் காஜா. வெளில லாங் ஆன் அந்த லாங் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் கல்பாலே திசையில் வெளியிலேருந்து ஒரு ஃபீல்டர் வந்திருக்காரு. 3 கணக்கான வாய்ப்பாக இல்லை. கண்கால் மட்டும். செகண்ட் ஒன் அகெயின் இங்கே டீப் ஸ்கோரில் 6 வாய்ப்பான்னு பார்க்கணும். 6 பால் டாட் பால். ஃபோர்த் ஒன் அகெயின் இங்கே தவறான பந்து ஃபைன் லெக் திசையில் 1 பவுன்ஸில் 4. ஃபிஃப்த் ஒன் ஃபுல் பிளே தேர்ட்மேன் திசையில் வேகமாக போகுது. 4 வாய்ப்பா நல்லா ஸ்டாப்பா ஆஹா நல்லா ஸ்டாப் போட்டிங்க. அது 4. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் இறங்கி போய் நல்ல ஸ்டாப்பு முக்கியமாக கேட்ச் பிடிச்சி நல்லா இருந்திருக்கும். சிங்கிள் ரன். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 17. இந்த விக்கெட்டும் லூஸ் பண்ணலாம். திருவையாறு அணி எக்ஸலண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க முதல் ஓவரை அதிரடியாக. செகண்ட் ஓவர் கூட நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தினேஷ் ரைட் ஆஃப் ஓஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் காஜா அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப் திசையில் கேட்சுக்கான வாய்ப்பா இல்லை. கணக்கான வாய்ப்பு வேகமாக அங்கே பிடிச்சிருக்கா அவுட்டு இல்லை. அதுவும் செகண்ட் ஒன் அகேனிங்க கங்கை திசையில் விக்கெட்டுக்கான வாய்ப்பா விக்கெட்டுங்க விக்கெட்டுங்க லூஸ் பண்ணுறாங்க. திருவையாறு அணி காஜா இங்கே கங்கை திசையில் அடிக்க விக்கெட்டாக இருக்காரு. போன வைடிய கைபால் இங்கே தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் ஸ்விங் டீப் ஸ்கோர் விக்கெட்டுக்கான வாய்ப்பா விக்கெட்டுங்க பேக் டு பேக் செட் பண்ணி விக்கெட் எடுத்துருக்காங்க. இங்கே போன பாலும் செட் பண்ணாங்க. இந்த பாலும் செட் பண்ணி அஸ்வினோட விக்கெட் இங்கே எடுத்துருக்காங்க. நியூ பேட்ஸ்மேனாக செகண்ட் தான் போனோம். போன பால் டாட். ஃபிஃப்த் ஒன் பாயிண்டில் கட் பண்ணியிருக்காரு. எந்த ஃபீல்டர்ஸ் இல்லை. ஓடி தான் அடிக்கணும். 2 ரன் ஓடி இருக்காங்க. 3 கணக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். 3 கணக்கான வாய்ப்பு ஈஸியாக இருக்குது. செகண்ட் ஓவரில் லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் யாருமே இல்லை. ஆஹா நல்லா ஸ்டாப்புங்க. 1 ரனுக்கான வாய்ப்பு. 2 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 24. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க திருவையாறு அணி. 12 ரன் ஓவர் வந்திருக்கு. தேர்ட் ஓவர் கூட நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சுதாகர் ரைட் ஆஃப் அரவிந்த்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த். கங்கை திசையில் பால் போகுது. 2 வாய்ப்பான்னு பார்க்கணும். சிங்கிள் மட்டும். செகண்ட் ஒன் அடிச்சிருக்காங்க. கங்கை திசையில் எக்ஸலண்டான ஒரு ஸ்டார்ட்டு. 6 வாய்ப்பா 6ங்க. கரெக்டான பேட்லேருந்து முதல் 6 வந்துருக்கு இந்த இன்னிங்ஸில். ஒரு பால் டாட்டு. ஃபோர்த் ஒன் அகெயின் இங்கே டீப் ஸ்கோரில் ஹைட்டாக போயிருக்கு. மூமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக பாலுக்கு முன்னாடி வந்திருக்காரு ஃபீல்டர். 2 கணக்கான வாய்ப்பு ஈஸியாக. ஒன் கீப்பர் மிஸ் பண்ணி 1 கணக்கான வாய்ப்பு. தேர்ட் ஓவரில் லாஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவர் திசையில் விக்கெட்டுக்கான வாய்ப்பா இந்த கையில் எக்ஸலன்ட் கேட்சிங்க. அரவிந்த் இங்கே அவுட் ஆகிருக்காரு. 3 ஓவர் ஸ்கோர் 34 அடிச்சிருக்காங்க திருவையாறு அணி. 3 விக்கெட் லூஸ் பண்ணி. ஃபோர்த் ஓவர் கூட செகண்ட் ஓவர் கூட தினேஷ் வந்திருக்காரு. ரைட் ஆஃப் ஓஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் வாக் பண்ணி போய் டீப் ஸ்கோர் லெக்கில் இந்த கையில் 1 கணக்கான வாய்ப்பா 1 ரன் மட்டும். கைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கண்ணன் நேற்று ஏரியாவில் எக்ஸலண்டாக ஆடி இருந்தார். அதே ஃபார்மில் இருக்கான்னு பார்க்கணும். அடிச்சிருக்காரு. கங்கை திசையில் 1 பவுன்ஸில் 4. முதல் பாலே 4 பதிவு பண்ணுறாங்க கண்ணன். நேற்று ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணுறான்னு சொல்லலாம். ஒரு பால் வைடிய கைபால் இங்கே தேர்ட் ஒன் அப்படி ஓல்டு வந்த பால் எக்ஸ்ட்ரா கவர்ஸில் தட்டி விட்டால் செல்லணும். சிங்கிள் ரன். 2 ஒன் ஒரு பால் டாட் பால் இறங்கி போய் விக்கெட்டுக்கான வாய்ப்பு. எக்ஸலன்ட் கேட்ச் இங்கே கீப்பர் விக்கெட்டாகிறாங்க. இதோட 4வது விக்கெட்டில் லூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சூர்யா. ஃபோர்த் லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். முதல் பாலே லாங் ஆஃப் திசையில் 6. முதல் பாலே சூர்யா எக்ஸலண்டாக 6 பதிவு பண்ணுறாரு. 4 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 47. 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க திருவையாறு அணி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் கூட நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பூபாலன் ரைட் ஆம் அரவிந்த்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் கண்ணன். ஒயின் லைனில் வந்த பால் வெளில ஆள் இருக்காரு. டீப் ஸ்கோரில் கேட்சிங்க செட் பண்ணி எடுத்துருக்காங்க சொல்லலாமா. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் லூயிஸ். செகண்ட் ஒன் நோ பால். பின்னாடி ஃபைன் லெக்கில் 4. பவுலர் சேஞ்ச் குமார் வந்திருக்காரு. செகண்ட் ஒன் ஹைட்டாக போயிருக்கு. ஃப்ரீட் பால் 1 ரன் மட்டும். பவுலர் நேம் போலீஸ் குமார். தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக 6க்கான வாய்ப்பா 6ங்க. 2வது 6 பதிவு பண்ணுறாரு சூரி. ஃபிஃப்த் ஒன் பவுலர் கீழே வந்துட்டாரு. பால் ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு. சிங்கிள் ரன். நெக்ஸ்ட் ஒன்
ஸ்ட்ரைக்கில் லூயிஸ் ஒரு டிப் கேட்ச் விக்கெட்டு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஸ்ட்ரைக்கில் விஜி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால். டீப் ஸ்கோரில் ரெண்டுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். த்ரோ கரெக்டாக வந்திருக்கு. ஒரு ரன் மட்டும். 5 ஓவருக்கு திவ்யாரணி 61 அடிச்சு 62 டாலர் செட் பண்ணியிருக்காங்க சோலா பைஸ்க்கு. பல்லம் சோலாஸ்லேருந்து ஓப்பனிங் பேக் ஆனந்த் மற்றும் சுதாகர் ஃபர்ஸ்ட் ஓவர் கூட நியூ பாலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தேவா ரைட் ஆம் அரௌண்ட் செட்லேருந்து பவர் பிளேயில் ஸ்ட்ரைட் ஓவர் ஃபீல்டர் கண்ட்ரி சைடில் ஒரு ஃபீல்டர். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்டாக போயிருக்கு. இப்படிக்கான வாய்ப்பு கேட்சுங்க. எக்ஸலண்டாக லிமிட் கேலிங் அரௌண்ட் எடுத்துருக்காங்க. முதல் பாலர் விக்கெட் எடுத்துருக்காங்க திவ்யாரணி. கைட்லா நியூ பேட்ஸ்மேன் தினேஷ் செகண்ட் ஒன் பேக் டு பேக் 2 டாட் பால் ஃபோர்த் ஒன். அடுத்திருக்காரு டீப் ஸ்கோரில் 4 போன பால் டாட் பால் லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஓவரில் சரியா படலை. ரன்கானாலும் ஒரு ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 5 ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க சோலாஸ். செகண்ட் ஓவர் கூட கண்ணன் ரைட் ஆம் அரௌண்ட் சிக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டு பாலே பேட்மேன் திசையில் சிங்கிளுக்கான வாய்ப்பு. செகண்ட் ஒன் 20 அடிச்சிருக்காரு லாங்கான் சிங்கிள் ரன். போன பால் வைடியா கை பால் இந்தியா ஃபோர்த் ஒன் அடிச்சிருக்காங்க. கிளியர் ஹிட்டு 6ங்க. எங்கேயோ போய் விழுது. இந்த 6 பதிவு பண்ணுறாரு தினேஷ். இங்கே உள்ள போன பால் பனிஷ்மெண்ட் ஃபிஃப்த் ஒன் ஓவர் சிக்லேருந்து அகேன் இங்கே 6ங்க. கண்ட்ரி திசையில் ஒரு 6 எக்ஸலண்டாக பேக் டு பேக் 6 பதிவு பண்ணுறாரு தினேஷ். இங்கே லாஸ்ட் பால் ஹார்ட் 6 அடிப்பாரான்னு பார்க்கணும் தினேஷ். அடிச்சிருக்காரு ஹைட்டாக விற்கிறதுக்கான வாய்ப்பா 6 சரிங்களா வாய்ப்பு கண்ட்ரி திசையில் 2 பதிவு பண்ணாரு. 3வது பதிவு பண்ண போய் இங்கே விக்கெட்டாக இருக்காரு. 2வது முடிவுக்கு சோலா பைஸ் 20 ரன் அடிச்சு 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. 3வது கூட தேவா ரைட் ஆம் அரௌண்ட் சிக்லேருந்து ஃபர்ஸ்ட் பால் டாட் செகண்ட் ஒன் கேன் பேட்டில் போட்டு காலில் சிங்கிள் ரன். சைக்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தேர்ட் ஒன் இங்கே டீப் ஸ்கோரில் வேகமாக போது பால் இங்கே ஒன்றுக்காக வாய்ப்பு ஃபோர்த் ஒன் கேட்ச் விக்கெட்டுங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் உதயா போன பால் டாட் பால் லாஸ்ட் ஒன் தேர்ட் ஓவரில் அடிச்சிருக்காரு உதயா ஸ்ட்ரைட்டாக 6 எங்கேயோ போய் விழுது. உள்ள போன பாலுக்கு பனிஷ்மெண்ட். இங்கே 3வது முடிவுக்கு ஸ்கோர் 28 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க வல்லம் சோலாஸ். ஃபோர்த் ஓவர் கூட நியூ பாலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ் பாலர் விக்கி ரைட்டாக ஓவர் ஸ்டிக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் வைடு கை பால் இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு கண்ட்ரி திசையில் சிங்கிள் ரன். செகண்ட் ஒன் கேனிங்க டீப் ஸ்கோர் பேக்கனுக்கான வாய்ப்பு இல்லை சிங்கிள் மட்டும். செகண்ட் பவுன் அதனால நோ பால் ஸ்பீட். இங்கே தேர்ட் ஒன் ட்ரை அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டர் அரவிந்தாங்க சிங்கிள் மட்டும். போன பால் டாட் நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட்டில் உதயா அடிச்சிருக்காரு ஹைட்டாக விக்கெட்டுக்கான வாய்ப்பா வெளியில் 6க்கான வாய்ப்பா கேட்சை பிடிச்சிருக்காரா நான் பார்க்கணும். 6ங்க அந்த மரத்தில் பட்டிருக்கு. ஸோ 6ங்க உதயா பேட்டில் 6 வந்துருக்கு. பேட்டில் கையில் பட்டு பவுன்ஸ் ஆனதில் பேட்டில் பட்டிருக்கு 6. போன பால் வைடு கை பால் இங்கே லாஸ்ட் ஒன் அந்த யாக்கர் பர்ஃபெக்டாக சிங்கிள் ரன். 4 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 41 5 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க வல்லம் சோலாஸ். 4 பாலுக்கு 22 அடிக்கணும் அந்த மேட்சை வின் பண்ண. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் கூட நியூ பாலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஜெகதீஷ் ரைட் ஆம் ஓவர் ஸ்டிக்லேருந்து ஃபேஸ் பாலர் செகண்ட் ஒன் அடிச்சிருக்காங்க. கிளியர் ஹிட்டு 6 இதில் 6 பதிவு பண்ணுறாரு இந்த ஓவரில் உதயா. 4 பாலுக்கு 16 அடிக்கணும் இன்னும். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் 6 அடித்த உதயா. போன பால் டாட் பால் இப்போ 3 பாலுக்கு 16 அடிக்கணும். ஓகே நல்ல லைனில் தொடர்ந்து 2 பால் டாட் பால் ஃபிஃப்த் ஒன் யாக்கை எடுக்க முடியல ஸ்ட்ரைட்டாக லாங்கானில் சிங்கிள் ரன் லாஸ்ட் 1 பால். இதோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. திவ்யாரணி வின் பண்ணி செமிஃபைனல் குவாலிஃபை ஆகிறாங்க. வாழ்த்துக்கள். இங்கே இந்த மேட்ச்சுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் உதயா பேட்ஸ்மேனுக்கான அவார்டு.